நீங்க எவ்வளவு பேர் காசிப்பூர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நல்லது. காசிப்பூர் பார்த்தா அதை நீங்க இப்ப ஞாபகத்தை கொண்டு வரலாம், உங்கள் கண் முன்னால் அதை நீங்க பார்க்கலாம். இந்த காசிப்பூர்ல மேலே ஏறணும், படி ஏறி மேலே போகணும். அந்த மேல் ரூம்ல காசிப்பூர்ல ஒரு பெரிய கட்டில் வச்சிருப்பாங்க. அதுல ராமகிருஷ்ணன் படுத்துருக்காரு. அவருக்கு தொண்டை பூ அது கேன்சராக மாறிவிட்டது என்று டாக்டர்கள் கூறுகிறாங்க. அப்ப டாக்டர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் பார்க்குறாங்க, யாரோ எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் ஆகலை. இது 16 டிசம்பர் மாதம் 1885 ஆண்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் வர. அவர் மிகவும் பெயர் போன டாக்டர், ராஜேந்திரநாத் தத்தா என்ற ஒரு பெயர் போன டாக்டர். அவர் ஹோமியோபதியில் மிக சிறந்த டாக்டர். அவர் வந்து பார்த்துட்டு அவரோட சிஷியரான ஒரு டாக்டர், அவர் தான் ராமகிருஷ்ணன் அடிக்கடி வருதுண்டு. அவர்கிட்ட சொல்ற, என்னப்பா ஒரு மெடிசன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த மெடிசன் கொடுத்து பாரு நீ அப்படின்னு. அப்போ மகேந்திரலால் சர்க்கார் என்னும் டாக்டர் தான் ராமகிருஷ்ணரை குணப்படுத்துவதற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய குருவான ராஜேந்திர தத்தோட மெடிசனை கேட்ட பிறகு அவர் குருதேவத்தை வந்து சொல்ற, குருதேவா இந்த மாதிரி என்னோட குரு ஒரு டாக்டர் குரு, அவர் ஒரு மெடிசன் சொல்லியிருக்கார், அதை நான் கொடுக்குறவங்களுக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. இது எப்ப நடக்கிறது? 15 நாட்களுக்கு முன்பாக, 1ஆம் தேதிக்கு முன்பாக, அதாவது 16 டிசம்பர். அப்ப என்ன, ராமகிருஷ்ணன் கொண்டு காலையில குழந்தை மாதிரி சரி கொடு அப்படின்னா, அதுக்கு பேரு லைகோபோடியம் 200 அப்படின்னு மருந்துக்கு பேர். அதை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இந்த 15 நாட்கள்ல ஒரு சீரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்த்தாங்க. அவரால் கை காலில் அசைக்க முடியாத இருந்த நிலையிலிருந்து கை காலில் அசைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தானே எழுந்து கொண்டு அந்த படுக்கையில் உட்காரும் அளவுக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா பாருங்க, இந்த டெவலப்மெண்ட் ஆச்சு இல்லையா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இந்த நோயிலிருந்து விடுபட்டு இவர் திரும்பி வந்து விடுவார், நம்ம எல்லாரும் திரும்பி தட்சிணேஸ்வருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு குதூகலம். அந்த சமயத்தில் தான் அவர் பார்க்குறாங்க, அன்னைக்கு 1ஆம் தேதி வருது. 1ஆம் தேதி காலையில சுற்றி அன்னைக்கு எல்லாருக்கும் லீவு, நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது பெரிய தோட்டம், பல இடத்துல நிறைய கொஞ்சம் குழுமி உட்காந்துருக்காங்க, 4-5 பேர். அப்படி சில பேர் நடந்துட்டு இருக்காங்க, சில பேர் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் நிலையில ஒரு 3 மணி இருக்கலாம். அந்த சமயத்தில் குருதேவர் தன்னுடைய சிஷ்யன் அத்புதானந்தர் லாட்டு மாறார் என்ற ஊருக்கு தெரியும், அந்த லாட்டுவை பார்த்து சொல்றார், லாட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குளிர் காலம் இல்லையா, ஜனவரி குளிர்காலம், கல்கத்தாலும் நல்ல குளிர் இருக்கும். நம்ம ஏலகிரி மலை பார்த்தா குளிர் கல்கத்தால. அங்க அவர் சொல்ற, இது மாதிரி நல்ல குளிர்காலத்துல இப்ப நல்ல வெயில் வந்திருக்கு, இந்த சாயங்காலம் அந்தி நேரம் வெயில், இந்த வெயில் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால போய் கொஞ்சம் காய்ச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கையை பிடிச்சோன்னா அவரையே எழுதுது இந்த படியில இறங்கி வர்றது. 20-25 நாள், 1 மாசமா அந்த படியில இறங்கவே இல்லை, மேலேயே இருந்தவர் இன்று ஸ்பெஷலா அந்த 1 ஜனவரி அன்னைக்கு அவர் கீழே இறங்கி வருகிறார். வந்து அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கும் பெரிய அந்த தோட்டத்தின் நுழைவாயில் இருக்கிறதோ அதற்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்ப அற்புதானந்தர் பார்த்த, இவர் கூட்டிட்டு போடும் அவ்வளவு தூரம் அது பக்கத்தில் நிற்கிற. அப்ப வெளியில இருந்த பக்தர்கள் சிலர் அவர்கள் வந்து குருதேவரை சூழ்ந்து அவரை கூட்டிக் கொண்டு சென்றனர். அப்ப லாட்டு மகாராஜ் நினைச்சானோ, சரி பக்தர்கள் இருக்காங்க, நம்ம கொண்டு கவலைப்பட வேண்டியதில்லை, நாம போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம போய் மொத்த வேலையை பார்க்கலாம். என்ன வேலை இருக்கு? மேல போய் குருதேவோட படுக்கையில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து, அந்த படுக்கை எடுத்து எல்லாம் வெயில போடணும், எல்லாத்தையும் உணர்த்துனால இதெல்லாம் டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு அதெல்லாம் பண்ணலாம், அந்த ரூமை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு அவர் இன்னும் சில சன்னியாசி டீச்சர் அவரெல்லாம் போய் அந்த வேலை பண்ணிருக்காங்க. ஆனா மேலேருந்து அவங்க பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தோன்றுகிறதல்வா, அவங்களுக்கு தோணல. காரணம் என்ன? அவங்க தான் டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த விஷயத்தை பார்த்து பெரிய ஆச்சரியப்படும்படியா ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன பார்த்தாங்கன்னாக்க, அவங்க பார்க்கும்போது குருதேவர் நடந்து கொண்டிருக்கிறார். சில புடைசூழல், யார் கூட இருந்தாங்க? கூட இருந்தாங்க பக்தர்கள். அந்த பக்தர்களோடு போய் கொண்டிருக்கும் போது அவர் பார்க்கிறார், அந்த பக்கத்தில் கிரீஷ் உட்காந்துருக்கான், அந்த பக்கத்தில் கிரீஷோட தம்பி அத்துல் உட்காந்துருக்கான். அத்துல் தான் இந்த மருந்தை கொண்டு வந்தவர்.
அதனால அத்துலுக்கு நல்லா தெரியும். அத்துல் உட்காந்துருக்கான். அப்புறம் ராம் பாபு இருக்க. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இங்கே எங்கேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சில பேர் அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் எல்லாம் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த இமேஜின் பண்ணுங்க, அந்த பெரிய ராஸ்தா அந்த ரோட்ல ராமகிருஷ்ணன் உடைசூழல் வந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்த உடனே கிரீஷ் கோஷுக்கு ரொம்ப அற்புதமான அவருக்கு நடந்து, இந்த குருதேவர் இவ்வளவு நாளாக கீழே இறங்காதவர் இன்று திடீர்னு இறங்கி ரோட்ல வந்துட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு இவங்க எல்லாருமே எழுதிட்டாங்க. நின்றுட்டு இவர் கிரீஷ் கோஷும் ராமச்சந்திர தத்தர் அத்துல் இதெல்லாம் சேர்ந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவர் பாதகமலங்களை விடுகிறார்கள். அவர் பாதகமலை தொட்டு அவர்கள் பிரணாமம் செய்கிறார்கள். இந்த பிரணாமம் செய்யும் போது கிரீஷ் கோஷை பார்க்கிறார். அவர் கண்களில் ஒரு அற்புதமான ஒரு கனிவு, ஒரு காரூண்யம் என்று சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கனிவு. அதை பார்க்கிறார். பார்த்துட்டு கிரீஷ் பார்க்கிறார். ஏப்பா கிரீஷ், என்னவோ நீ என்னை பத்தி என்னவெல்லாமோ பேசுறியாவே, நீ என்னவெல்லாம் பார்க்கறான்னு, என்ன பார்க்கற, நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்க. அதுக்கு அர்த்தம் என்ன? என்னெல்லாம் பேசிட்டு இருக்க குருதேவரை பத்தி? அவதூறு பேசுறாரா? இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார் வெளியில? இந்த குருதேவர், நீங்க குருதேவர் மட்டும் பார்க்காதீங்க, இவர் பரமஹம்சர் மாத்திரம் இல்லை, இவர் வந்து அந்த எம்பெருமானே ஈஸ்வரனே வந்திருக்கிற ஒரு அவதார புருஷன் அப்படின்னு வெளியில சொல்லிட்டு. அவதார புருஷன் பரமஹம்சராக வந்திருக்கிறார், நம்ம முன்னால் நடமாடுகிறார் என்று வெளியில சொல்றாரு. அதை சொல்லாம சொல்லி கேட்கிற, ஏதோ நீ என்னை பத்தி சொல்றியாங்க அப்படின்னு குருதேவர். அப்ப கிரீஷ் கோஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? பெரிய ஒரு நாடக ஆசிரியர், நல்ல டைரக்ஷன் பண்ணுவார், கதை எழுதுவார், வசனம் எழுதுவார். சில சமயத்தில் சினிமாவில் வருங்க, திரை, கதை, வசனம், பாட்டு, மியூசிக் எல்லாமே ஒருத்தரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவர் எல்லாமே தெரியும், எல்லா கலைகளும் தெரிந்தவர். அவர் ஈஸியா பதில் கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு தகுந்தபடி அவருக்கு இலக்கிய தோரணையில் ஒரு பதில் வரும். அப்படிதான் அவர் சொன்னார். அவர் சொன்ன பதிலை கேட்டு ராமகிருஷ்ணர் வியந்து போனார். அவர் என்ன சொன்னார் பதிலுக்கு? ஆமா, நான் உங்களை பத்தி அவதார புருஷன் தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. உங்களை பத்தி என்ன சொன்னேன்னு சொல்லல. அவரும் கேட்கல நீ என்ன சொல்றியான்னு. இவரும் பதில் சொல்லல. இவர் சொல்லிட்ட, யாரை பற்றி வால்மீகி வியாசனும் கூறி முடிக்காத போது இந்த சின்ன பையன் நான் என்ன சொல்ல முடியும் உங்களை பத்தி? எவ்வளவு அருமையான ஒரு இலக்கிய முறையில் ஒரு பதில் இருக்கு. யாரை பற்றி? அது யார்? அந்த பரபிரம்மனே, அந்த ஈஸ்வரனே அவதாரனாக வந்திருக்கிறார். யாரு? 2 அவதாரங்கள் இங்கு வந்திருக்கின்றன. ஒன்று ராமனாகவும் இன்னொன்று கிருஷ்ணனாகவும். ராமனின் பிரதாபத்தை பற்றி, ராமனின் குளோரியை பற்றி யார் எழுதினார்? வால்மீகி. கரெக்ட். கிருஷ்ணரை பற்றி எழுதியவர் வியாசர். இவங்க 2 பேருமே அவங்களோட பகவானை பற்றி பேசும்போது கூறி முடிக்க முடியல, அவங்க தீர்க்க முடியல. அவ்வளோ குளோரி. அது எப்படி ரொம்ப அற்புதமான இந்த ஒரு பக்தர், சிவபெருமானோட பக்தர், அவர் சொல்ற இந்த இந்த இமயமலை எவ்வளவு பெரிய மலை, அந்த மலையை ஒரு பேனாவாக வச்சு அந்த மலையின் அளவுக்கு ஒரு மை, அந்த மையை எடுத்து ஒரு பேனாவை போடணும். பேனா இது அந்த மரம் தரு, அதாவது தேவலோகத்தில் உள்ள மரம், இந்த கல்பத்தூர் தான். இந்த கல்பத்தூர் மரத்தை எடுத்துக்கொண்டு, பேனா எடுத்துக்கொண்டு, அந்த சமுத்திரம் என்னும் ஒரு காகிதம், அந்த காகிதத்துல சரஸ்வதி தேவியே வந்து உன்னுடைய புகழை எழுத ஆரம்பித்தாலும் அது முடியாது. அந்த கதை முடியவே முடியாது, தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும். உனது புகழ் அவ்வளவு பிரமாதமானது, அவ்வளவு இன்ஃபினிட் புகழ் என்று சொல்லிடும். இன்ஃபினிட்னாக்க ஃபைனல் இல்லை, அதற்கு லிமிட் கிடையாது, லிமிட்லெஸ். அந்த மாதிரி புகழ் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி இவர் சொல்ற வியாசனும் வால்மீகியும் கூறி முடிக்க முடியாத உனது புகழை உன்னை பற்றி நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்ட உடனே குருதேவருக்கு என்ன, எப்போது நீங்க பார்க்கலாம், அவர் சரித்திரத்தை படிக்கும்போது எப்போதெல்லாம் அவருக்கு
தன்னுடைய சுபாவத்தை பற்றி நினைவு வருகிறதோ அவர் சமாதியில் ஆழ்ந்து. அதே மாதிரி இவர் சொன்ன உடனே தான் யார் என்பதை அவருக்கு தெரிந்துவிட்டார் சமயத்தில். அது எப்போதுமே இருக்கும். ஆனா இப்போது வெளிப்படையாக சொன்ன பிறகு அவர் இன்னும் கூர்ந்து கவனித்ததுனால அந்த நிலையில் சென்று விட்டார். சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டு சமாதியில் இருக்கிறார். அவர் சமாதியில் போய்விட்டால் அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் அவர் இருப்பார். உட்கார்ந்துருந்தானே அப்படியே உட்கார்ந்துருப்பார். கையை பிடிச்சிருந்தானே கை அப்படியே இருக்கும். நின்றுட்டு இருந்தானே அப்படியே நின்று இருப்பார். அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அன்னைக்கு என்னாச்சு, நின்று சிறிது நேரத்துக்கு பிறகு சமாதி கலைந்து அவர் கீழே இறங்கி வருகிறார். எங்கிருந்து கீழே சமாதி நிலையிலிருந்து நமது நிலைக்கு வருகிறார். அதாவது நம்மை பார்த்து பேச முடியாத நிலை. இது ஒரு சாதாரண நிலை இருக்கிறோம். மனித நிலை. மனித நிலையில் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், 5 புலன்களால் நாம் உணர்கிறோம். அந்த நிலைக்கு அவர் வருகிறார். வந்து பார்த்து இருஷியை பார்த்து சொல்ற, உங்களுக்கு சைத்தன்யம் வர வேண்டும், சைத்தன்யம் ஆகட்டும் என்று சொல்றார். துமாதே சைத்தன்யம் பூக் அப்படின்னு பெங்காலில அவர் சொன்னார். பெங்காலில சொன்னார், உங்களுக்கு சைத்தன்யம் ஆகட்டும் என்று. சைத்தன்யம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சைத்தன்யம் என்பது கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல இப்போ டிரான்ஸ்லேட் பண்றோம். ஏன்னா வேற ஒன்றும் வார்த்தை இல்லை. கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நம்பர். அந்த சைத்தன்யம் என்பது உணர்வுகளுக்கும் உணர்வாக இருப்பது. எந்த உணர்வு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த உணர்வுக்கும் உணர்வாக இருப்பது. எதை நீங்கள் அறிகிறீர்களோ, எதை பற்றியெல்லாம் எந்த புத்தியால் நீங்கள் அறிகிறீர்களோ அதற்கும் அப்பாற்பட்டது. அது இல்லாவிட்டால் உங்களால் அறிய முடியாது. அதை இல்லாவிட்டால் உங்களுக்கு உணர்வு கிடைக்காது. அப்படிப்பட்ட சைத்தன்யம், உங்களுக்கு சைத்தன்ய அனுபூதி கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த சமயத்தில் அவர் என்ன பண்றாருனாக்க, எல்லாரும் வந்து பிரணாம் பண்றாங்க இல்லையா, அப்ப பிரணாம் பண்ணிட்டு போயிடலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா ராமகிருஷ்ணர் தன் கையை வெளியில் எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் அவரிடம் வந்து கால்களை தொட்டு பிரணாம் செய்கிறார்களோ அவர்களின் மார்பில் கை தொட்டு கீழிலிருந்து மேல் வாங்கி அவர் தொடுகிறார். அப்படி ஏற்றி போறார். உடனே அவங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி எழுந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு பக்தர்களுக்கு நடுவில் என்ன மாதிரி அவங்களுக்கு உணர்வுகள் வந்தன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். நம்ம தமிழ் குருதேவர் ராமகிருஷ்ணன் ஒரு தமிழ் புத்தகத்துல அதுல படித்தேன். அதுல எழுதியிருக்காங்க, அந்த புத்தகத்தில் எழுதிருக்கு, சிலர் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது கண்ணீர் பொங்கி வருது, அழுது இருக்காங்க. சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் ஆச்சரியம். சில பேர் ராமகிருஷ்ணன் புகழை பாடுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. சில பேர் உறக்க குரல்ல மற்ற எல்லாரும் கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து கூப்பிடுறாங்க, இங்க ஓடிவா ஓடிவா ஓடிவா, இங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க ஓடி வராங்க. இந்த மாதிரி பலவிதமான ஆச்சரியகரமான சம்பவங்கள் நடக்கின்றன. அதை பார்த்து கொண்டு ராமகிருஷ்ணன் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை வந்தபோது ஒரு பக்தர் அவர்கிட்ட வந்தார். வந்து அவர் பேர் வைகுண்டநாத் சன்னியால் என்று பெயர். இந்த வைகுண்டநாத் முன்னே தெரியும் ராமகிருஷ்ணனுக்கு. அடிக்கடி தட்சிணேஸ்வரத்தில் வந்து போவார். அப்ப ராமகிருஷ்ணன் போய் அவர் கெஞ்சுவார், ஐயா உங்களுக்கு தான் நினைச்சதை நீங்க தர முடியும், நீங்க ஏன் எனக்கு தரமாட்டேங்கிறீங்க, எனக்கு தாங்க அந்த காட்சி. என்ன காட்சிப்பா உனக்கு வரும்? என்னுடைய இஷ்ட தெய்வமான நீங்கள் உங்களுடைய ரூபத்தை, அந்த ஜெகத் ஜோதியாக பிரகாசிக்கும் அந்த ரூபத்தை நாம் காண வேண்டும், கண்ணை மூடினால் நாம் காண வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். அதை 2-3 தடவை கேட்டேன். அப்ப குருதேவர் சொல்லியிருக்க, இது பாருப்பா, இந்த காட்சி நான் கொடுக்கிறேன், ஆனா இப்போ உனக்கு சமயம் வரவில்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டுரு. இப்ப நம்ம போய் கேட்ட வச்சுக்க, குருதேவர் கிட்ட எனக்கு உன்னை பார்க்கணும், காட்சி கொடு அப்படின்னு சொல்றது. அவர் காட்சி கொடுத்தால் நம்மால் தாங்க முடியுமா? முடியாது. அதற்கு தான் சாரதாமணி சொல்ற, உள்ளும் புறமும் எவர் தூய்மை அடைந்து விட்டாரோ முழுவதுமாக அவர்களால் தான் இந்த சகுண பிரம்மத்தை காண முடியும், அதை தங்க வைக்க முடியும். இல்லை என்றால் தங்க வைக்க முடியாது. இப்ப நீங்க காளி உபாசனா பண்ணீங்க, காளி எனக்கு முன்னால் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காளி முன்னால் வந்துடலாம், அதுல ஒன்றும் தப்பு, அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் வந்தால் உன்னால் காண முடியாது. காரணம் என்ன? உள்ளும் புறமும் நாம் முழுவதுமாக தூய்மை அடையவில்லை.
அப்போ இந்த சகுண பிரம்ம உபாசனா என்று சொல்லும்போது நாம் இதைத்தான் சொல்லிடுறோம். அவர்களுக்கு நாம் முன்னால் வரும் தெய்வ காட்சியை காண்பதற்கான தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதி எப்படி வரும் என்றால் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாஸ் இளன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த குரல் ஞாபகம் இருக்கா பசங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல. அது பாருங்க, அந்த மாசிலன் ஆகும். மாசிலா மணினே பேரு இறைவனுக்கு. மாசிலா மணி ஒரு மாசம் கூட இல்லை, ஒரு சின்ன தூசு ஒரு குற்றம் கூட இல்லாதவன். அந்த மாதிரி தூய்மை. அப்படி தூய்மை அடைந்தவர் தான் இந்த சகுண பிரம்மத்தை வழிபடும் போது அவர்களால் தரிசனம் செய்ய முடியும். நிறைய பேர் கேட்கிறாங்க, மழை நான் 50 வருஷமா தீட்சை எடுத்து டெய்லி ஜபம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ சொல்லின்படி, ஆனா இன்னும் எனக்கு காட்சி கிடைக்கவில்லையே அப்படிங்கிற. காட்சி எப்படி கிடைக்கும்? முழுதுமாக நீ தூய்மை ஆனவரா என்று நம்மால் கேட்க முடியுமா? இல்லை. எல்லாத்துக்கும் முன்னால் சொல்லும் போது இப்ப கேள்வி நேரம் பார்த்து வச்சுக்க, அந்த கேள்வியில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், அவர்கிட்ட இருந்தாலும் நான் சொல்ல முடியுமா நீங்க என்ன தூய்மை அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு? கேட்க முடியாது இல்லையா? அது ஒரு பர்சனல் மேட்டர். அது வந்து தனியா வந்தாருன்னா பேசலாம். அதனால தூய்மையை உள்ளும் புறமும் இருக்கிறதா, மாசு அற்று நீங்கள் இருக்கிறீர்களா, அப்பொழுது நான் உங்களுக்கு அந்த தரிசனம் என்பது கிடைக்கும். தரிசனம் கிடைத்த பெரியோர்கள் மகா நமது பக்தர்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு துளி கூட மாசு இல்லாமல் இருந்தனால்தான் அவருக்கு தரிசனம் கிடைக்கும். எப்படி கோஸ்வாமி துளசிதாஸ் அவர் ஸ்ரீராமரை பார்த்திருப்பாரோ, அவருடன் பேசியிருப்பாரோ, அதே மாதிரி ராமகிருஷ்ணன் பிற்கால வாழ்க்கை பார்க்கிறோம். எப்படி தட்சிணத்தில் இருக்கும்போது அன்னை காலியை அவர் நினைத்தவுடன் அவள் முன்னால் நிறுத்திவிடுவார். அன்னை காலியுடைய கைகளை அவள் விரல்களை கோர்த்து கொண்டு ராமகிருஷ்ணன் அந்த தட்சிணேஸ்வர் கோயிலின் படிகளில் ஏறி இறங்குவார். அது ஏறி இறங்கும் போது அன்னைக்கு சொல்லுவாராம், அம்மா உங்களோட டான்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப ஆசை, டான்ஸ் ஆடாம 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அது ராமகிருஷ்ணன் தனியாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் மற்றவங்க, ஏன்னா மற்றவங்க தான் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் ராமகிருஷ்ணனுக்கு அன்னை காளி வந்து அவர் கூட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறார். அவர் எப்படி தெரியுது அவருக்கு? ஏன்னா இவர் ஒரு மாசு மறுவற்ற ஒரு உள்ளம் கொண்டவர் ராமகிருஷ்ணன். அவர் எப்படி தன்னுடைய கட்டின பொண்டாட்டி மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கார், 17 வயசு அந்த பொண்ணுக்கு, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார். ராத்திரியெல்லாம் உட்காந்து சமாதியில் ஆரம்பிப்பார். அவருக்கு ஒன்றுமே புரியுது, இவர் யாரு, என்னுடைய கட்டின கணவன் பேரு, இவர் என்னடாக்க சமாதியில் உட்காந்துருக்காரு ராத்திரி போடாம அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் சொல்லி இருக்கிறது அன்னையார் அவளுடைய தெய்வீகத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார் அந்த போதனை மூலம். அப்படி நம்ம லைஃப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் சொல்லிட்ட இந்த வைகுண்டநாத் கேட்டாலியா, அன்னைக்கு வைகுண்டநாத் அங்கே இருக்கணும். அவன் பார்க்கலாம் எல்லாருக்குமே ராமகிருஷ்ணர் அவர் மார்பனை தொட்டு அவர் ஆசீர்வாதம் சரி நாமும் போய் போகலாம்னு அவனும் போய் காலம் விழுந்தான். விழுந்து எழுந்த போது அவர் தொட்டார். அந்த ஸ்பரிசம் என்று சொல்லுவார் இல்லையா, அந்த ஸ்பரிச தீட்சைன்னு உள்ளது. அதே மாதிரி நம்ம பார்க்கும் போதே தீட்சை கொடுப்பாங்க. நமது சுவாமி கவனானந்த மகன் ஒருத்தர் இருந்தார், நமது ஆர்வலில் அவர் பிரசிடென்ட்டாக கூட இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட நான் போயிருந்தேன். வெளியில் ஒரு பக்தர் நின்று இருந்தார். அந்த பக்தர் வந்து ஆல் இண்டியா ரேடியோ கல்கட்டால ஜெனரல் மேனேஜர். அவர் பக்கத்தில் நின்று பேசியிருந்தார். என்னோட குரு இவர் அப்படி சொல்லியிருந்தார். அவருக்கு நான் சொன்னேன், அப்போ எப்படி நீங்கள் தீட்சை வாங்கிங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன, என்னோட ஒய்ஃப் தான் டெய்லிக்கு வந்து போயிட்டு இருப்பா, நான் என்ன பண்ண காரில் அவளை கூட்டிகிட்டு வருவேன், அவளை விட்டுட்டு நான் போயிடுவேன் வெளியில். ஏன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் போயிடுவேன். இந்த மாதிரி 2-3 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், உன்னோட குருன்னு சொல்கிறேன், நீ எப்போதுமே அங்கே போகிறேன், உன்னை விட்டுட்டு நான் போயிடல, அப்புறம் திரும்பி வந்து உன்னை எடுத்துன்னு வரேன். அந்த குரு என்ன பண்ணுறேன், அந்த ஆசிரியத்தை நீங்களாம் என்ன பண்ணுறீங்க போய் அப்படின்னு கேட்டேன். ஸோ நீ வந்து பாருயா, ஒரு நாளைக்கு கூட வாங்க, நீ வண்டியிலிருந்து இறங்கி வந்து உட்கார், இந்த ஹாலில் என்ன நடக்குது நீயே பார்க்கலாம் அப்படின்னு. அவர் என்ன தீட்சை கொடுக்குறாரா அப்படின்னு. ஆமாம், அவருக்கு தீட்சை அந்த குலகுரு சிஸ்டம்ல ஒரு தீட்சை கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. இவர் உள்ளே போனார், அன்னைக்கு உள்ளே போய் உட்காந்துருக்கார். அப்போ குருதேவர், அதாவது சுவாமி கவனானந்த மாதன், அவர் எல்லாரையும் இப்படி பார்க்கறாங்க. பார்த்துட்டு இவர் இடத்த வந்தபோது அவரை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கிறார். அது அவருக்கு புரியுது.
என்னை இப்போ குருதேவர் இப்போ பாதிக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சது. கதை முடிஞ்சு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. இவருக்கு மனசில் ஒரு அந்த பார்த்த அண்ணிலிருந்து இவர் மனம் செய்தார். ஆஹா, இதை பார்த்தாலே இவ்வளவு நம்ம ரொம்ப நன்றாக இருக்கிறது, மனசு குளிர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உருவம் இவருக்கு. இவரிடம் போய் நான் கால்களில் பணிந்து அந்த தீட்சை வாங்கினால் நல்லா இருக்குமே. என் மனைவி தான் வாங்கிட்டாங்க 3 வருஷத்துக்கு பட்டு. அன்னைக்கு போயிருக்க அவர்கிட்ட போய் கேட்கறானா, ஐயா குருதேவா, உங்களுக்கு நான் தீட்சை மாத்திரம் வாங்க ஆசை. அப்ப தயானந்தி மலை என்ன சொல்றதுன்னா, அடே உனக்கு புரியலையா, அன்னைக்கே பார்வையிலே நம்மளுக்கு தீட்சை கொடுத்தாங்க. அப்போ இருக்க ஞாபகம் வந்தது. அவர் உன்னிப்பா பார்த்த போது அவருடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு கரண்ட் உள்ள போச்சு. அதே கிட்ட சொல்றது. அன்னைக்கு நான் அவர்கிட்ட போய் நின்ன போது அவர்களுக்கு ஷாக் கொடுத்த மாதிரி பார்க்க, அந்த பார்வையிலேயே அவர் தீட்சை கொடுத்தார். அதே மாதிரி ஸ்பரிசத்தால தீட்சை கொடுக்கும் மகான்கள் இருக்கு. நீங்க வெளியில இந்த முதல் கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். நான் ஒரு 170 வயது ஒரு சாதுவை பார்த்தேன். அவர் ஸ்பரிசம் செய்தால் அவர் உங்களுக்கு எல்லா புண்ணியமும் வந்து விட கொடுத்துருப்பாங்க, பாவங்கள் எல்லாம் போயிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தீட்சான்ற வார்த்தையே அந்த வார்த்தை தான். தந்திரசாரம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தந்திர முனிவர்கள் எப்படி கொடுத்திருக்காங்க. டி அப்படின்னா என்ன, ஷா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றது. டி என்றால் தீயத்தே புண்ணியம், ஷீயத்தே பாவம். அதனால்தான் தீட்சா. குரு உங்களுக்கு மந்திரம் உபதேசம் கொடுத்து உங்களுடைய பாவங்களை போக்குகிறார். ஷீயத்தை என்றால் கழித்து விடுகிறது, கழியப்பட்டு விடுகிறது. உங்களுக்கு பாவங்கள் கழியப்பட்டு விடுகின்றன. தீயத்தே புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில ராமகிருஷ்ணன் இருந்திருக்கார் பல தடவை. இப்ப இவருக்கு காட்சி கிடைச்சது வைகுண்டநாத். இந்த காட்சி கிடைத்த எப்படி கட்டப்பட்ட காட்சி, அவர் நினைத்தபடி அவர் வேண்டியபடி அவருக்கு காட்சி வந்து அவர் கண்ணு மூடினாலும் சரி திறந்தாலும் சரி, அன்றைக்கு ராமகிருஷ்ணன் ஜெகத் ஜோதியான அவர் முகம் அவர் முன்னால் பிரகாசிக்கிறது. மிக மிக மகிழ்ச்சி. அந்த முகத்தை பார்க்கணும். நீங்க தியானத்தை ராமகிருஷ்ணன் முகத்தை பார்க்க முடிந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு வரும். அது எவ்வளவு பெரிய ஒரு பிளிஸ், ஒரு ஆனந்தம் என்று உங்களுக்கு தெரியும். மற்ற ஆனந்தங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் அதற்கு பேரானந்தம் என்று சொல்லுவாங்க. பேரின்பம் என்று தமிழில் சொல்லுவாங்க. அது பேரானந்தம். மற்றதெல்லாம் சின்ன இன்பங்கள். இந்த கடவுளை பார்க்கும்போது, இந்த சகுன உபாசனை செய்யும் போது, அந்த ஈஸ்வரனை நாம் காணுவதற்கு கண் திறந்தோ கண் மூடியோ பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது, பேரானந்தத்தை கொடுக்கிறது. அப்படி கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை மூழ்கி அவர் வீட்டுல என்ன நடந்தது, எங்க பார்த்தாலும் ஒரு ராமகிருஷ்ணன். தண்ணி குடிக்க தண்ணி எடுக்கிற, தான் எடுக்கிறது தண்ணி குடிக்கணும்னா இந்த தண்ணியில ராமகிருஷ்ணன் குடிக்க முடியல, அவரை வச்சுட்டு. சாப்பாடுக்கு அவர் வைஃப் கூப்பிடுறாங்க, வந்து உட்காரையா சாப்பிடுறது. சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடுல ராமகிருஷ்ணன் முகம் தெரியுது. சாப்பாடு அவரால் குளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மாதிரி சில நாட்கள் போன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, ராமகிருஷ்ணன் இவர் போன காட்சி போட்டு ஏதோ மந்திரம் அப்புறம் ஏதோ பண்ணிட்டாரா அப்படின்னு பயந்துட்டாங்க. பயந்து ராமகிருஷ்ணன் போய் ஓடி ஒரு நாள் சொல்றாங்க, என்னையா நீங்க பண்ணீங்க என்னோட ஹஸ்பண்ட். அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்டர். ஆனா அவர் ஏதோ ரொம்ப ஆனந்தம் இருக்க மாதிரி சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஓ அப்படி ஆயிட்டா, சரி சரி நான் அதை திருப்பி வாங்கிட்டேன், வரக்கூடாது அப்படியே அந்த அம்மாவுக்கு சொல்லி அடிச்சிரு. அவர் எப்படி சொல்லி முடிச்சாரோ அங்க வீட்டுல அவர் நார்மலா நம்ம சொல்றோம் இல்லையா, இது ஆக்சுவலி அதான் நாம் இருக்கும் நிலை. இந்த 5 புலன்களால் நாம் தேடுகின்ற விஷயங்கள், இந்த 5 புலனால் உடாப்பட்ட உலகம், இந்த உலகத்தை அனுபவிப்பது, இதுதான் அப்நார்மல் உண்மை. அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார், we have to de-hypnotize ourselves. நம்ம எல்லாம் ஹிப்னோடைஸ் ஆயிட்டோம். இந்த உலகம் என்ற பற்று வந்துருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஹிப்னோட்டிசம் பண்ணிருக்கு. இதுதான் விவேகானந்தர் சொல்ற, you have to de-hypnotize yourself. சோ அதுதான் அந்த பேரானந்தம் நமது வாழ்வு, நமது உள்நோக்கம் அதுதான். ஆனால் இப்ப இருக்கிறது அதை பத்தி போய் நம்ம நார்மல் அப்நார்மல் நிலை, நார்மல் என்று சொல்லி. எனவே நம்ம சொல் வழக்கிற்கு தகுந்தபடி ராமகிருஷ்ணன் நார்மலுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்ரீகுரு வைகுண்டநாத் சன்னியானம் அவர் நார்மல்
அப்ப சொல்ற, ராமகிருஷ்ணர் சமாதி அடைந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் உட்காந்து விவேகானந்தர் மற்றும் துரியானந்தர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க வேலுமடத்துல. அப்ப பேசிட்டு இருக்கேன். அப்ப சொல்ற, நான் என்ன முடியாதமா என்ன தப்பப்பட்ட பாரு, அன்னைக்கு அவரை என் கொண்டாடிட்டு போய் சொல்லிட்டேன், என்னால தாக்க முடியலன்னு. அவன் போய் ராமகிருஷ்ணன் சொல்லி திருப்பி வாங்கிட்டு தருவார். அதை கண்டினியூ பண்ணிட்டு நான் எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப கூட எனக்கு ஒரு சில சமயங்களில் அந்த தர்ஷனம் எனக்கு கிடைக்கிறது. அப்பொழுது நான் அறியும் அந்த பேரானந்தத்தின் நிகர் எதுவுமே இல்லை. அதே கண்டினியூவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு இப்ப ரொம்ப வருத்தப்பட்டது. அனுசோச்சம் சொல்லுவாங்க, வருத்தப்படுகிறது. அப்படி அவருக்கு நிலைமை. சோ இப்ப பார்த்தோம்னாக்க ராமகிருஷ்ணரை நாம் கல்பத்துறை என்று சொல்வது சரியா தவறா நீங்க எல்லாம் முடிவு செய்ய வேண்டும். கேட்பதெல்லாம் கொடுக்கும் கல்பத்துறை மரமா, இல்லை உங்களுக்கு எது வேண்டுமோ, எதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமோ அதை மட்டும் தருகிற ஒரு கல்பத்துறை மரம். நீங்க கல்பத்துறை சொன்னீங்கன்னாக்க நீங்க கேட்பதெல்லாம் கொடுப்பது என்று ஆகிவிட்டது. கல்பத்துறை இல்லை, அவர் உங்களுக்கு எது தேவையோ அந்த கருணை கொண்டு உங்களுக்கு தருவார் அப்படின்னு நம்பிக்கைனாக்க நீங்க அவரை கல்பத்துறை சொல்ல மாட்டீங்க. ஆனால் அவர் அன்று வாரி வழங்கினார் என்றால் பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் கல்பத்துருவாக மாறினார். கல்பத்துருன்ற மரத்தின் பொருள் இருக்கு இல்லையா, அதை ஒரு சார்ந்த பொருள் தான் இங்க எடுக்கணும். அந்த புல் பொருள் எடுக்கக்கூடாது. என்ன பொருள் சொன்னேன், அந்த பொருள் என்னன்னாக்க அவர் அன்று வாரி வழங்கினார் தன்மையை தான் கல்பத்துரு என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, கல்பத்துரு எப்படி நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு தேவை இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுக்க. நீங்க எது கேட்டாலும் கொடுத்தானே என்ன ஆகும், உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஒருத்தன் போனான், போய் ஒரு ராஜாட்ட போய் கேட்டானா, எனக்கு ரொம்ப ஆசை, மக்கள் எல்லாரும் என்னோட கிராமத்தை என்னை மதிக்க வேண்டும், என்னை புகழ வேண்டும். சரி என்ன செய்யணும்னு, எனக்கு ஒரு யானை கொடுங்க, நான் யானை கூட்டிட்டு போறேன். எல்லாரும் ஆடு மாடு தானே வச்சுட்டு இருக்காங்க, நான் யானை வச்சுக்கிறேன். சரின்னு ராஜா கொடுத்தான யானை வந்துருச்சு அவங்க வீட்டுக்கு. அதை கட்டி போட்டு வச்சிருக்கான். டெய்லி பார்த்துட்டு இருக்கான். ஊரெல்லாம் பேச்சு, ஐயோ அவனுக்கு யானை வந்திருப்பார் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா டெய்லி யானைக்கு தீனி கொடுக்குமா வேண்டாமா? அதுவே அவனுக்கு பொருள், எல்லா பொருளும் இழந்து விட்டான். இந்த தீனி வாங்குவது யானைக்கு அவ்வளவு தீனி போடணும். எவ்வளவு தீனி போடணும்? யானையை வச்சுட்டா மட்டும் போறாது, அது பாதுகாக்க தீனி கொடுக்கணும் இல்லையா? அந்த தீனி விலையே எவ்வளவு அவனால சமாளிக்க முடியாது. ஒரு நாளைக்கு யானை கொண்டு போய் அரசு கொடுத்துட்டான். நீங்களே வச்சுக்க, என்னால முடியாது பாருங்க. அது மாதிரி நமக்கு நடக்குது. நான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து பேப்பர் என்னாச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம், அந்த இடத்துல ஒருத்தருக்கு லாட்டரி விடுது. 2 மில்லியன் ரேண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம ருப்பியா சொல்றோம்னா அந்த ரேண்ட்ஸ். அந்த ரேண்ட்ஸ் 2 மில்லியன் வந்துருப்போம். அதை கேட்டுட்டு அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக். என்ன பிரயோஜனம்? அவன் கேட்டு எல்லாம் போகாத கோயில சொல்லாத விஷயம் இல்லை. போனாலும் அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தா இந்த மாதிரி. ஏன்னால் அதை வைத்துக் கொள்வதற்கு தகுதி வேண்டும். நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை வைத்துக் கொள்ள தகுதி. சில பேர் சொல்லாத மாலை எங்களுக்கு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தையை பாதுகாக்கும் தன்மை உனக்கு இருக்கிறதா? குழந்தையிடம் செலுத்த வேண்டிய அன்பு உன் மனதில் கூறுகிறதா? அது இல்லை என்றால் கடவுளே உனக்கு கொடுப்பான். அதனால முதல்ல அதை கற்றுக்கணும். அதுல நீ அபியாசம் பண்ணு. அப்பதான் உனக்கு நீ தகுந்தவள் மாதிரி ஆகிட்டு உனக்கு குழந்தை அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். காரணம் என்னன்னு நான் பார்த்துருக்கேன் லைஃப்ல. ஒரு அம்மா வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 8 வருஷமா குழந்தை. அவங்க 8 வருஷம் சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்களே பிரார்த்தனை பண்ணுங்க, அன்னையாச்சும் எனக்கு ஒரு மகப்பேறு கிடைக்கும். சரி நான் சொல்றேன், சரி நான் பண்றேன்மா சொல்லிட்டு போது ஒரு 2 வயசு குழந்தை, யாரோட குழந்தையோ அது உள்ள ஓடி விடும். என்ன கிட்ட பக்கத்துல எங்க எப்போதெல்லாம் ஆசிரமத்தை வருவாங்க, அது வந்து எங்கிட்ட கொஞ்சம் நானும் அதை கையில எடுத்து வச்சுப்பேன். அன்னைக்கு நான் சோஃபால உட்காந்துருக்கேன். இந்த குழந்தை இந்த சோஃபா கைப்பிடிச்சு உட்காந்துருச்சு. வச்சு கேட்கிறேன், அம்மா அப்பா வந்திருக்காங்க, எங்க இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்குறேன். பேசிட்டு 2 வயசு குழந்தை தானே, என்ன பேசும்? அதை பார்த்து சரி கேட்கணும். அந்த சமயத்தில் நான் எப்படி அன்போடு அரவணைத்து அதை என் பக்கத்துல உட்காந்து வச்சேன்னா அது உடனே இறங்கி அந்த அம்மா. நான் நினைச்சேன், ஒரு பெண் ஒரு சிறு குழந்தை உன்னிடம் வந்தா நீ எப்படி டீல் பண்ணுவாங்க? குழந்தைய கையால் வாரி அணைக்க மாட்டேன், அது பக்கத்துல இழுத்துக்க மாட்டேன், அது கிட்ட அதை கொஞ்ச மாட்டேன். அப்படி கொஞ்சம் இல்லைன்னா நீ என்ன பெண்?
இந்த அம்மா அந்த குழந்தையை இடதுலையா. அப்பொழுது எனக்கு புரிஞ்சது, ஏன் அவளுக்கு இறைவன் இன்றும் மகப்பேறு பார்க்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கவனித்தால், கூர்ந்து கவனித்தால், உங்கள் வாழ்வில் எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது கிடைத்திருந்தால் அதற்கு நீங்கள் தகுதி பெற்றதாக ஆகும். எது கிடைக்கவில்லையோ அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான தகுதி உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று நினைத்து மனதில் அந்த தகுதியை கொண்டு வருவதற்காக நீங்கள் செயல் செய்யும். இது தெரியாமல் போகும்போது நம் மனதில் மிகவும் துக்கம் முடியும். அதனால்தான் ராமகிருஷ்ணர் பற்றி பேசும்போது நாம் சொல்வது என்னவென்றால், நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கும் வள்ளல் மாதிரி இல்லை. நீங்கள் கேட்பது உங்களுக்கு தேவை எது, உங்களது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவை எது என்று புரிந்து கொடுத்தான் அவருக்கு கொடுத்தார். ஒரு பக்தர் ராமகிருஷ்ணன் வந்து கேட்கிறார், ஐயா நான் சம்பாதிக்கிறேன், இந்த சம்பாதித்துல கொஞ்சம் பணம் எனக்கு அதிகமா வேணும். இப்ப ஒரு நல்ல முறையில, அதாவது நாணயமா ஹானஸ்ட்லி சம்பாதிக்கலாமா, இல்ல கொஞ்சம் நாணயம் தவறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா அப்படின்னு கேட்க. அது ராமகிருஷ்ணன் சொன்னார், இதப்பா சம்பாதிக்கும் போது நாணயமா தான் சம்பாதிக்கும். எக்ஸ்ட்ரா நீ சம்பாதி நாணயமாக நீ இன்னும் அதிகம் பணம் வந்ததுன்னா அந்த வருமானத்தை நீ வைத்துக்கொள். ஆனால் நாணயம் அன்று ஒரு செயல் செய்யக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு செயல். அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வாழ்க்கை நான் பார்க்க அவர் கொடுக்கிறார். நீ கேட்டுக்கலாம் கொடுக்க. நிறைய நான் நேத்திக்கு சத்சங்கம் நடந்தது, ஞாயிறு சத்சங்கம். நிறைய பேர் வந்திருந்தாங்க மக்கள். அவங்கள நிறைய பேர் பார்க்கிறேன் நான் வந்திருக்காங்க. ஸோ அப்ப நான் சொன்னேன், என்ன அங்க சேலத்திலிருந்து இங்க கூட்டி கொண்டு ஒரு பக்தர் திருப்பதி 7 விழானே கூட வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அவர் அப்படி பேசியிருந்தார். அந்த பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எப்படி அன்னையாரோட அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கும், பக்தர்களுக்கு எப்படி எல்லாம் வந்திருக்கு, ஆச்சரியமான. அது ஒரு சின்ன கதை சொல்ல, எப்படி அன்னையாரோட குருதேவோட அருள் பாருங்க. ஒரு அம்மா, நான் ராஞ்சியில் இருந்தேன். ராஞ்சி என்பது ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தின் தலைநகர். அங்க நம்ம சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டல், டிபி சென்டர். அது அந்த ஹாஸ்பிட்டல்ல 150 பெட். அங்க நான் தலைவராக 12 வருஷம் பணியாற்றேன். அங்க இருக்கும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து அழுதுட்டு, நாளைக்கு என்னம்மா ஏன் அழுறாடி அப்படின்னு. எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. என்ன துக்கம் உனக்கு? நான் இருப்பது மேல் மாடியில முதல் வரிசையில் நான் இருக்கேன். கீழே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார். நான் வந்து வங்காளத்தை சேர்ந்தவள், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பீகாரை சேர்ந்தவர். அவருடைய மனைவி அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி கொஞ்சம் கொடூரமான சுபாவம் உள்ளவர். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது அதாவது சிரிக்க மாட்டாங்க. அப்படின்னு நீங்க எப்படி பேசுறது இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வர முடியாதபடி அவங்க நடந்துக்கிறாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, கொடூரமா இருப்பாங்க, பேச முடியாது, கிட்ட போய் பேச முடியாது. அது சிரிப்பு இல்லையா, அதனால எப்படி இவங்களை பேசுறது தெரியல. அதனால நான் ரொம்ப துக்கமா இருக்குனாக்க, அந்த இன்ஸ்பெக்டர்னால அவர் சில வேலைக்காரங்களை வச்சு ஒரு தோட்டம் வச்சுட்டு, தோட்டத்தை அற்புதமான மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கின்றன. நான் ராமகிருஷ்ணன் வழிபடுவர், பெரிய ராமகிருஷ்ணன் படம் வச்சிருக்கேன் வீட்டுல. அவருக்கு கொடுக்க ஒரு பூ கூட என்னால் எடுக்க முடியல இந்த தோட்டத்துல இருந்து அப்படின்னு எனக்கு வரும். எனக்கு பூனாக்க இந்த வெளியில போய் கடையில இருந்து வாங்கிட்டு வரும். ஆனா கீழே இவ்வளவு பூக்கள் குலுங்கி இருக்கின்றன, ஒரு பூ கூட என்ன கொடுக்க முடியலன்னு ராமகிருஷ்ணன் நான் சொன்னேன். அவர் ஒன்றும் செய்யல. சரி, இன்னைக்கு நீ போய் கோயிலுக்கு போய் உட்காந்து ராமகிருஷ்ணன் பிரார்த்தனை, உனக்கா நானும் பிரார்த்தனை செய்யறேன். சரி, 2 பேரும் பிரார்த்தனை ராமகிருஷ்ணன் கேட்டு வந்தார். அடுத்த வாரம் அந்த அம்மா குஷியோட சிரிச்ச முகத்தோட என்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு, பூ கிடைச்சதா உனக்கு? அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், நீ பூ இல்ல மாற, நான் அந்த அம்மாட்டே பார்க்க கூட இல்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, நேத்திக்கு கதவு தட்டு சத்தம் கேட்டது. காலையில கதவு தட்டத்தை பார்த்தா அந்த அம்மா நின்று. எனக்கே பயமா எடுத்து, நான் அதை தப்பு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் இல்லையா, என்ன ஒன்னா செய்யல. பயந்துட்டு நான் கேட்டேன், என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. பாரு, தட்டுல நான் கொண்டு வந்திருக்கேன் 5 பூ. இதே நீ உங்க ராமகிருஷ்ணருக்கு நீ அர்ப்பணம் செய். இந்த மாதிரி டெய்லி உனக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். அவனை உள்ள கூப்பிட்டு உட்காந்து வச்சு, அம்மா எனக்கு ரொம்ப ஆசை, மேல இருந்து நான் பார்ப்பேன் இந்த மாதிரி அற்புதமான பூக்கள் வந்திருக்குன்னு. ஒரு பூ கூட என்னால் கொடுக்க முடியல, வருத்தமா இருக்குது. நீங்கள் இதுக்கு 5 பூ கொடுத்து டெய்லி கொண்டு வரீங்கன்னு சொல்றேன், எப்படி இது சாத்தியமா? அப்ப அந்த அம்மா சொல்றா, நீ ஒரு பெரிய படம் வச்சிருக்கீங்க, அது வெளியில இருந்தே பால்கனிலே தெரியும், ராமகிருஷ்ணன் படம். எனக்கு ராமகிருஷ்ணன் யாருன்னு தெரியாது.
அவரை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனா அவர் நேற்று எனது கனவில் வந்து என்னுடைய பக்தை மேல இருக்கும் பக்தை அவளுக்கு 2-4 பூ கொடுக்க முடியாதவனால அப்படின்னு கேட்டேன். அப்படி கனவுல வந்திருக்காரு. நான் வெளியில இருந்து பார்த்துட்டு அந்த படம் கேட்டேன். அதே மாதிரி குறுந்தாடி அவருடைய புனிசிறப்பு முகம் அதை பார்த்துட்டு இப்போ இவர்தான் வந்த கனவுல அப்படின்னு தோணுது. அதனால உங்களுக்கு வந்து சொல்றேன், ராமகிருஷ்ணர் வந்து எங்க கனவுல சொல்லிட்டார், டெய்லி உனக்கு பூ கிடைக்கும். அதனால இந்த அம்மாக்கு அது சொல்லிய பிறகு இது வந்து ஆன்டி கிளைமேக்ஸ். இது வந்து கிளைமேக்ஸ் ஆச்சு, ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்றாங்க. என்ன அழ ஆரம்பிச்சா மறுபடியும் நான் கேட்டேன், ஏமா அழலடி? இப்பதான் உன்னுடைய நிறைய பேர் யூகிச்சிருப்பாங்க ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன ஆகும். யூகிச்சு யாருக்கும் சொல்லுவாங்க, அதை டேலி பண்ணி பாருங்க. நான் சொல்ல போறது கூட சரியா இருக்கு. ஏமா அழல? இப்ப உனக்கு வேண்டியதான் கிடைச்சாச்சு இல்லையா? போறது டெய்லி இன்னும் நீ அழகாடுங்க இல்லம்மா. அந்த அம்மா ராமகிருஷ்ணரின் பெயரை கூட கேட்டதில்லை. என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் சுவாமி விரஜானந்தரின் சிஷ்யர். அந்த குடும்பத்தில் நான் பிறந்து சிறு வயது பாப்பா வயசிலிருந்து ராமகிருஷ்ணன் படத்தை பார்த்து வருகிறேன். அவரை பற்றி கேள்விப்பட்டு வருகிறேன். அவரை பற்றி பூஜை செய்து வருகிறேன். அவரை பற்றி பொழுது பாடல்கள் பாடி வருகிறேன். இவ்வளவு வருஷம் 50 வருஷம் ஆச்சு எனக்கு. 50 வருஷம் ஒரு நாள் கூட எனது சொப்பனத்தை ராமகிருஷ்ணன் வரலையே. அந்த அம்மாவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அந்த ஜெலசி வந்து அந்த அம்மா இவன் எனக்கு கிடைக்காது. அது பாருங்க, சில பேருக்கு என்ன புண்ணியம் முந்தைய பிறவியில் செய்திருக்காரு நமக்கு தெரியாது. இந்த அம்மாவே, இந்த போலீஸ் அம்மாவே அந்த முந்தைய பிறவியில் ராமகிருஷ்ணன் பக்தரா இருந்திருக்கலாம் இல்லையா? இதுவும் இருந்துவிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு விட்டு விலகி வந்திருக்காங்க. அதனால யாருக்கு எப்படி அந்த அருள்னு சொல்லணும். ரொம்ப அற்புதமான ராமகிருஷ்ணன் அருள். ஆனால் நமது டியூட்டி, நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டியது என்ன? ஏ குருதேவா, நீ எனக்கு அருள் செய். எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்தது எதுவோ அதை நீ தந்தருள்வாய் அப்படின்னு நம்ம கேட்க. இவன் வீடு வேணும், காடு வேணும், அது கார் வேணும், பஸ் வேணும், அதெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களோட முற்பிறவியின் பயனால் நீங்கள் செய்த செயல்களின் பயனாக கர்ம வினைன்னு சொல்ல முடியாது. அந்த கர்ம வினையே கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு. நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க வச்சுக்க முந்தைய பிறவில, அந்த இப்ப நல்ல பிறவி உங்களுக்கு நல்ல பிறவி கிடைச்சிருக்கும், நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கும், எல்லாமே வரும். இந்த பாக்கியம் என்பது என்ன? பேட்டு சொல்றோம்ல பாக்கியம், அது என்ன? நமது முந்தைய பிறவில் நாம் செய்த கர்மங்கள், அதன் வினைகள் தான் நமக்கு இப்பொழுது வருகின்றன. அது நல்லதா இருந்தால் அதை நாம் பாக்கியம் என்று சொல்லி, கெட்டதா இருந்தால் ஐயோ எனக்கு இது மாதிரி வந்துட்டு கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க. அதுவும் முந்தைய வினை செய்த பிறவி, முந்தைய பிறவில் செய்த வினைகள் தான். ஞாபகம் வச்சுக்கணும், இது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே நாம் செய்த கர்ம விதை தான். அதனால அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. கேட்கணும் என்ன? எனது ஆன்மீக வாழ்வில் நமது அல்டிமேட் கோல் என்பது என்ன? ராமகிருஷ்ணன் படிக்கும் போது பக்தர்கள் நமக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது அல்டிமேட் கோல் என்பது மோட்சம். அதை தான் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 படியை வைத்து நமக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மோட்சம் அதாவது கடவுளை காண்பதுதான் நமது இந்த பிறவியின் அவசியம். இந்த பிறவி எடுத்துவதற்கு எதற்கு? கடவுளை பார்ப்பதற்காக, மற்ற சுகபோகங்களே மட்டும் அனுபவிப்பதற்காக இல்லை. சுகபோகங்கள் வரலாம் உங்களுக்கு, நீங்கள் செய்த முற்பிறவியின் பயனாக சுகபோகங்கள் அதை அனுபவிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பயன் என்ன? இந்த பிறவியின் பயன் கடவுளை காண்பது, கடவுளை பற்றி அறிவது. இதைதான் நம்ம உணர வேண்டும். அப்படி உணரும் போது நாம் ராமகிருஷ்ணன் வந்து என்ன கேட்கணும்? எனக்கு என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எது எனக்கு உதவுமோ அதை கொடுத்தார். இப்ப நீங்க கேட்கலாம், இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்தான் உள்ள இருக்காங்க. நான் பேசுறது, நான் செயல்படுறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நான் தனியா ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு அவசியம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சொற்கள் என்பது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு பாருங்க. அந்த கதை என்னங்க, தேவகி முந்தைய பிறகுல 1000 வருடங்கள் தபஸ்யா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தேவகி தபஸ்யா எதுக்கு செய்யறாங்க? ஹரி நாராயணனே என்னுடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கு மிகவும் ஆவல். சில அம்மாக்களுக்கு இருக்கலாம், கடவுளை வந்து என் மகனாக பிறக்கட்டும் அப்படின்னு ஆவல் இருக்கலாம், அந்த ஆசை இருக்கலாம். அந்த மாதிரி ஆசைகளுக்கு அவள் மனுவோட வைஃப், மனுவின் மனைவி, அவள் இந்த மாதிரி பிரார்த்தனை 1000 வருடங்கள் தபஸ்யா செய்யும்.
அப்ப விஷ்ணு அவர் முன்னால் வந்துட்டு, அம்மா உன்னுடைய பக்தி ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருந்து நான் மிகவும் எனக்கு வசியப்படுத்தி விட்டாய், உனக்கு என்ன வர வேண்டும்? அப்ப அந்த அம்மா சொல்றா, ஐயா உங்ககிட்ட போய் என்ன கேட்கறது, நீங்க அந்தரியாமின்னு சொல்லுவாங்க, என்னோட இதயத்தில் நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள், இதயத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எனக்கு என்ன பொழுது வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் எதை விரும்புகிறோமோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. அப்ப விஷ்ணு சொன்னா, இல்ல வாயால வார்த்தைகளால் நீ சொல்லணும். அந்த வார்த்தைகள் என்று வரும்போது இது வாணி, அது வரும்போது என்ன ஆகுது, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை சரியாக உங்களால் சொல்ல முடியும். நிறைய சமயம் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம், நம்ம ஒன்று நினைச்சுட்டு போறோம், ஹெட் மாஸ்டர் போறோம், இல்ல பிரின்சிபல்கிட்ட போறோம், இல்ல பாஸ் கிட்ட போறோம், ஏதோ சொல்லணும்னு போறோம், ஆனால் நம்ம வார்த்தைகளால அது ஈடு கட்ட முடியாது. நமது செய் நமது காமனா என்ன பண்றது, சொல்ல முடியாது. அது சொல்ல வந்தா கூட அந்த வார்த்தைகள் அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த வார்த்தைகளால நாம் எதை நினைக்கிறோமோ அதை பூரணமாக அந்த வார்த்தைகள் இந்த உணர்வை எடுத்துக்கொண்டு செல்லாது. இப்ப நீங்க ஒரு சாமியார்ட்ட போய் ரொம்ப உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு மாறாது அப்படின்னு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், ஓ குட் ஸ்பீச் மாற ரொம்ப நல்லா இருந்தது, கேட்க ரொம்ப அருமையா இருந்தது, இந்த வார்த்தையை தவிர்த்து என்ன வேற சொல்லுங்க பாருங்க. ஆனா நீங்க கேட்கும் போது பெற்ற ஆனந்தம் இருக்கிறது அது மிகவே அதிகம். ஆனால் வார்த்தைகளால் சொல்லும் போது அந்த அனுபவம். அப்ப இந்த அம்மா என்ன சொன்னா, ஏ பகவான், நீ என்னுடைய குழந்தையாக பிறக்க வேண்டும் அடையா கருத்து பிறவியில் என்று எனக்கு ஒரு மிகவும் ஆசை, அதை நிறைவேற்றுவே அப்படின்னு சொல்வது அவன் மனசுக்கு சந்தேகம். என்னடா அது, இதை போய் நம்ம சொல்றோமே, எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருள் நாராயணனாகி அந்த பரம்பொருள் அவன்கிட்ட போய் நீ என் பிள்ளையாவான்னு சொல்றது சரியா? அவரை குறுக்கி சின்ன பண்ணிட்டேனே அப்படின்னு பயம். உடனே சொல்ற அந்தம்மா, சரி நீ பிறந்து விடு எனக்கு மகனாக, ஆனால் நீ 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்கிட்ட இருந்துட்டு நீ போயிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் தேவகி நம்ம என்ன பார்க்கிறோம், கிருஷ்ணர் 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுறாங்க. குறுகிய காலமே இருந்தது. காரணம் என்னவென்றால் வார்த்தைகளாக நாம் நமது பெயரை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் நீங்கள் எந்த உணர்வோடு நினைக்கிறீர்களோ அந்த உணர்வை பூர்ணமாக கொண்டு வர இயலாது. அதுதான் பாயிண்ட். அதனால நீங்க மனசுல என்ன மாதிரி உணர்வு வச்சீங்களோ அந்த உணர்வையே நீங்க சமர்ப்பிக்கணும். காயேன வாச்சா மனசேந்திரியவா தியாத்மனாத்வா பிரகிருத்தே சுபாவா அப்படின்னு அந்த ஸ்லோகம் பாகவத்துல கரோமியத்தில் சகலம் பரஸ்மை. நான் சொல்றேன் எனக்கு ராமகிருஷ்ணா இது சமர்ப்பயாமி அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஸ்லோகத்துல நாராயணா இது சமர்ப்பியாமி இருக்கு, அதை நான் கொஞ்சம் மாத்திட்டேன், ராமகிருஷ்ணா இது சமர்ப்பயாமி. அதனால சொல்றேன் எல்லாத்தையும் சமர்ப்பணம். காயன வாச்சா மனசா புத்தியா, உன்னோட பிரகிருதி அதாவது சுபாவம் என்னவோ அந்த சுபாவத்தினால் செய்யும் விளைவு இருக்கு இல்லையா, செயல்கள், அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் எத் எத் கரோமி, என்னவெல்லாம் நீங்க பண்றீங்க, என்னவெல்லாம் அது இது அதுன்னு சொல்றது இல்லை, லிஸ்ட் போட்டு கொடுக்கறது, என்னவெல்லாம் நீ பண்றியோ அதை எல்லாமே பகவானிடத்தை சமர்ப்பித்தேன் என்ற பாவத்தை கொண்டு வர. இதைத்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் நம்ம ஃபாரின்ல இருக்கும்போது. வர ராத்திரி தூங்கத்துக்கு முன்னால இந்த சமர்ப்பண மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்க தூங்க. இன்று ஹோல் டே நைட் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் சிந்தனை பண்ணிருக்கீங்க, ரெண்டுமே அவசியம். செயல் மட்டும் உங்கள் கர்மவினை கொண்டு வருவதில்லை, செயலும் பாவமும் என்று சொல்வார்கள். கர்மமும் கர்மத்தின் பாவமும் இது ரெண்டும் வேணும், அப்பதான் அதுக்கு வினை வரும். பாவனாக்க என்ன, பாவனா அப்படி சொல்லு. பாவனா என்றால் சிந்தனை, சிந்தனை ஓட்டங்களுக்கு தான் பாவனை. கர்மமும் பாவனையும் அதாவது செயலும் எண்ணமும் இது ரெண்டும் இருந்தால் தான் அடுத்த வினையை கொடுக்கும். அதனால இப்ப ஜாக்கிரதையா, என்ன ஒன்றும் சொல்ல தெரியல அப்பா, நானே எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துடுறேன், நீயே முடிவு பண்ணி எனக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை நம்ம சமர்ப்பணம் செய்யும். அப்படி செய்தால் மிக நன்றாக இருக்கும். இன்று கல்பத்தூர் தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் ராமகிருஷ்ணர் நிச்சயம் கல்பத்தூர் தான். என்ன பல பக்தர்கள் பலவிதமான ஆசைகள் கொண்டு அவரிடம் வருகிறார்கள். வரும்போது அவர் கேட்பதை கொடுக்கிறார், அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை தருகிறார். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை பற்றி அறிந்து கொண்டு ஆன்மீக வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கும் நமது பக்தர்கள் அவர்கள் மற்றவர்களை தவிர கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக இருக்கு.
அவர்கள் என்ன சொல்லணும், எனக்கு அது கூட இது கூட கேட்காம எனக்கு எது தகுந்ததோ என்ற வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு அதை மட்டும் கொடு என்று சொன்னாலே இத்துடன் விழுந்து விடைபெறும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஸ்ரீ ராமகிருஷ்ணன்.